Hi friends, welcome to Love Home. இன்னைக்கு நம்ம சமைக்க போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 1/2 kg பாஸ்மதி ரைஸ், 1 kg சிக்கன், மீடியம் சைஸ் ஆனியன் 3, மீடியம் சைஸ் டொமேட்டோ 2, கிரீன் சில்லி ஒரு 6 ல இருந்து 7, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமன், ஒரு கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு மின்ட் லீவ்ஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் தேவையான அளவுக்கு, ரெட் சில்லி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கர்டு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, கீ 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சுப்போம். ஒரு 3/4 கப்பு எண்ணெய் ஊத்திக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே பிரியாணி இலை ஒரு 5, பட்டை ஒரு பீஸு, ஏலக்காய் ஒரு 6, லவங்கம் ஒரு 5, ஸ்டார் ஒரு 2 போட்டுக்கலாம். இது இப்படியே ஆயிலே 1 or 2 minutes நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்பதான் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அடுத்து 3 மீடியமான ஆனியனை எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டதுமே ஃப்ளேமை கொஞ்சம் ஹை லெவல்ல வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த கலர்ல ஆனியன் கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். அப்பதான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது ஒரு கையளவு கொரியாண்டர் லீவ்ஸ், பின்ன ஒரு கையளவு மின்ட் லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மின்ட் லீவ்ஸ் பின்ன கொரியாண்டர் லீவ்ஸ் ஆயில்ல ஃப்ரை பண்ணாதான் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இது ரொம்ப நேரம் ஆயில்ல வதங்க வேணாம், ஒரு 30 seconds வதங்கினா போதும். அடுத்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் டர்மரிக் பவுடரு, 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா இப்படி வதக்கிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதனுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் லைட்டா வதக்கிக்கிட்டு அடுத்து 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி மீடியமான சைஸ்க்கு ஸ்லைஸா அரிஞ்சிக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 6 ல இருந்து 7 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் 1 கேஜி சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா சிக்கனில் படுற வரைக்கும் நல்லா பரட்டிக்கோங்க. நான் எந்த கப்பில் ரைஸ் எடுத்திருக்கேனோ அதே கப்பில் 3 கப்பு அளவு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரைஸை ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். அதனால 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு புளி காரம் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இது இப்போ கம்மியாக இருக்கோ அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரமும் உப்பும் இதில் கரெக்டாக இருக்குது. ஆனால் புளிப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் ஒரு அரை லெமனை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 கப்பு அரிசியை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அந்த ரைஸை ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரைஸ் பாயில் பண்ண வச்சிருக்கிற தண்ணியில் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னா நார்மல் டேஸ்ட்டை விட உப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பாருங்க, இது இப்போ ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை கஞ்சி தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரைஸை கிளறிக்கோங்க, இல்லாட்டினா அரிசி உடைஞ்சிடும். வாங்க இப்போ தம் போடலாம். என்னோட லிட்டில் மேலே காற்று போகும். அதனால நான் ஒரு கிளாஸ் பவுலில் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு